இதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. லெட்டர் வந்திருக்கு. என்னங்க என்னது வெறும் 50 200 காணா? போன இடத்துல ஏதாவது செட்டப் பண்ணிட்டானா? சும்மா இருங்க, அதெல்லாம் என்னன்னே அவனுக்கு தெரியாது. என்னயா தலையை சொறியிற? என் மகன் அனுப்பிச்ச 50க்கு நான் சொரியணும், என்னமோ நீ சொறியிற. போ, அந்த தபால என்ன எழுதி இருக்கு இப்படி கூட பாப்பா. 200 ரூபாய்க்கு ஏதாவது நியாயமான செலவு இருந்திருக்கும், அதத்தான் எழுதியிருப்பான். உன் பையனை நீ விட்டு கொடுப்பியா முட்டு கொடுப்ப? பொண்ணு தாயி, என்ன நம்ம பையன் லெட்டர் இல்ல, பின்ன மேல இருந்து வந்திருக்கு. முன்னாடி மேல பாக்குற, மேல இருந்து பொத்துக்கிட்டா விழுவும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா மறுபடியும் உங்களை வேலையில சேர சொல்லிருக்காங்களா? என்னயா பாக்குறேனே? என்ன இல்ல, நம்ம பையனை போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல வந்து சேரும்படி ஆர்டர் வந்திருக்கு. அப்பா, உங்க பிரார்த்தனை வீண் போகலைங்க. முதல்ல அவனை பார்த்து போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு தான் மறு வேலை. டீச்சர், டீச்சர் பிடிச்சிட்டோம். டீச்சர், உங்களை எங்கெல்லாம் துரத்திட்டு வரேன். என்ன விஷயம்? டீச்சர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். கேளுங்க. நான் இதை கிட்டுக்கிட்ட கேட்டேன், அவன் தான் உங்ககிட்டே கேட்டுக்கன்னு சொன்னான். கேட்கலாம்ல? கேட்கலாம். நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அப்ப நீங்க முதல்ல கேளுங்க. நீங்க முதல்ல கேளுங்க. வருஷத்துல குறைவா சாப்பிட்ற மாசம் எதுன்னு ஒரு பையன் கிளாஸ்ல கேட்டான். ஆடிட்டு பதில் சொல்ல தெரியாம. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானே? எவ்வளவு பெரிய கேள்வி தெரியுமா அது? இல்ல, நீங்க வேற ஏதோ கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். ஏங்க, உங்களுக்கும் பதில் தெரியலையா? வருஷத்துல குறைவா சாப்பிடுற மாசம் பிப்ரவரி மாசம். பிப்ரவரி 28 நாள். ஆமா டீச்சர், நீங்க என்னமோ கேட்க போறேன்னு சொன்னீங்களே. வேண்டாம், அது உங்களுக்கு புரியாது. வாட் an insult. 4ஆம் கிளாஸ் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். கொஞ்சம் கேளுங்க, அறிவை யூஸ் பண்ணி பார்க்கறேன். அது வந்து நோ ப்ராப்ளம். வாட் தி மேட்டர்? டெல் மிஸ்ஸி. சொல்லுங்க டீச்சர். வெக்கம்? வாட் வெக்கம்? இல்ல, இந்த மாதிரி தனியான ஒரு இடத்துல நான் உங்ககிட்ட வந்து திடீர்னு ஐ லவ் யூன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னங்க? டீச்சர், 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 ஐ லவ் யூ டூ. நானும் உங்களை காதலிக்கிறேன். இந்த ஹோட்டல் முதலாளி யாரு? அது உட்கார்ந்திருக்காருங்க. அச்சரப்பாக்கம் அருகில் ரூபாய் 18,000க்கு மனைவிகள் விற்கப்படும். 18,000க்கு மனைவிகள் விற்கப்படுமா? நல்லபடியா மனைன்னு போட்டிருப்பான். கரெக்ட். அது கிடக்கட்டியா. திலீபன் இருக்கானா? யாரு? அந்த தருதல பையன் மகனை கேக்குறீங்களா? ஆமா, இந்த மடப்பையன் மகன் லாட்ஜில தான் தங்கி இருக்கான்னு சொன்னாங்க. ஓ, யார பார்த்து மடப்பையங்கற? நீ மாத்திர தருதலை பையன் மகன் சொல்லாமா? ஓ, திலீபோட அப்பாவா நீங்க? பின்ன என்ன அம்மாவா? சேலையா கட்டி வந்திருக்கேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும். உன் பையன் 3 மாசம் வாடகை தரல, நீ என்ன மடப்பையங்கற? என் புத்தியை செருப்பால அடிச்சுக்கணையா? அதுக்கு தான் பூட்ஸே கொண்டாந்துருக்கேன் பாரு. என்ன போலீஸ் ஷூ மாதிரி இருக்கு? மாதிரி என்னய்யா? அதேதான், நான் போலீஸ் தான். நீங்க போலீஸா? உட்காருங்க. தம்பி, ஒரு காப்பியை கொண்டா. போலீஸ் ஒண்ணு அதை இதை கொடுத்து எங்க பேரை கெடுத்துருவீங்களே. இனிமே பையன் வாடகையே கொடுக்க வேணாங்க. அதுக்காக தான் நான் வந்தது. இதுல 500 ரூபா இருக்குது, உன் வாடகை எல்லாம் எடுத்துக்க. சரி. ஒரு முக்கியமான விஷயம் என்னங்க? இனிமே என் பையனுக்கு இந்த லாட்ஜ்ல தங்க இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்த இந்த லாட்ஜே இங்க இருக்கா. அது போட்டோம். இப்ப எங்க பையன் எங்க இருக்கான்? ஏதோ ஸ்கூல் டிராமாவா, நேஷனல் ஆடிட்டோரியத்துல. இவர்தான் ஹீரோ. போயிருக்கார்.
என்ன டிராமா? அந்தோணி கிளிய பிடிக்கிறான். அந்தோணி கிளிய பிடிக்கிறானா? படி. எகிப்து அரசை கிளியோவுக்கு ஆண்டனி வரையும் மடல். சீசரை கொன்ற விரோதிகளை அழித்த போரில் எகிப்தின் உதவி போதுமானதாக இல்லை. அதற்கான காரணத்தை நேரில் விளக்க முடியுமா அல்லது கடிதம் மூலமாகவா? அன்பன் ஆண்டனி. எகிப்தின் உதவி போதுமானதாக இல்லையா? இது ஆண்டனிக்கு கிடைத்த தவறான தகவல். வீரனே, இதை விளக்கிட நான் நேரில் வருவதாக சொல். கடிதத்தை பார்த்தாயா? அதில் அரசியல் விஷயம் மட்டுமல்ல, ஆண்டனியின் அந்தரங்கமும் தெரிகிறது. நேரில் விளக்க முடியுமா? இதற்கென்ன பொருள்? அன்பன் ஆண்டனி. ஏண்டே, சீசர் சிங்கம் என்றால் ஆண்டனி இளம் புலி அல்லவா? ஆண்டனியை சந்திக்க நமது பயணம் தயாராகட்டும். அரசியலைக்கான ஆண்டனி வருகிறார். நைல் நதியின் ராணிக்கு சிரமம் கொடுத்து விட்டேனா? பயணக் களைப்பு அதிகம் இருக்குமே. கையோடு கை இணைந்தவுடன் களைப்பெல்லாம் பறந்து விட்டது. வாழ்வடிக்கும் கை வாகான உடல் பிடிக்க தயங்குமா என்ன? முரட்டு கரம் என்பதை சொன்னேன். மலர்கொடி மரத்தில் படர்வதுதானே இயற்கை. இந்த சீதள பூமாலையின் மீது நான் வண்டாக மொய்ப்பதற்காகவே சீசர் மாண்டு விட்டார் போலும். இன்பமான இந்த நேரத்தில் துன்ப நினைவுகள் எதற்காக? கிளியோபாட்ரா, இதழும் மடலிலே இன்பம் எழுதிடும் கவிதையே, விடுகிற வரையிலே விழியில் விரகம் பெருகுதே. இதயம் திருடவே இளமை துடிக்குதே, மனம் தவிக்குதே, துடிக்குதே, தவிக்குதே. இதழும் மடலிலே இன்பம் எழுதிடும் கவிதையே, விடுகிற வரையிலே விழியில் விரகம் பெருகுதே.
நாணம் ஏனடி தேவை தீரவே ஓடிவா இதழனும் மடலிலே இன்பம் எழுதிடும் கவிதையே இடுகிற வரையிலே விழியில் விரகம் பெருகுதே இதயம் திருடவே இளமை துடிக்குதே மனம் தவிக்குதே துடிக்குதே தவிக்குதே காதல் தேசமே நமது ஆனதே கனவு யாவுமே இனித்திடுதே ஏந்திழையே உனை ஏந்திடவே ஏங்கிடுதே என் வாலிபமே நீயும் நானுமே சேரும் நேரமே நாணம் இன்னுமே வேண்டுமா இதழிலும் மடலிலே இன்பம் எழுதிடும் கவிதையே விடுகிற வரையிலே விழியில் விரகம் பெருகுதே இதயம் திருடவே இளமை துடிக்குதே மனமும் தவிக்குதே துடிக்குதே தவிக்குதே இதழிலும் மடலிலே இன்பம் எழுதிடும் கவிதையே விடுகிற வரையிலே விழியில் விரகம் பெருகுதே என்ன இது? தமிழ்நாட்டு முத்துக்கள் திராட்சை ரசத்தில் தினந்தோறும் இதை போட்டு குடிப்பதே என் வழக்கம். அடாடாடாடாடா. ராஜா மாதிரி தான் இருக்கிறான். அந்தோணி கிளிய பிடிக்கிறான்னு சொன்னானே, இவன் பக்கத்துல இருக்கிறவதான் கிளி போல இருக்கு. கிளி மாதிரி தான் இருக்கா. எப்படி பிடிக்கிறான்னு பாப்போம். மன்னிக்க வேண்டிய மகாராணி, ஆபத்து. என்ன? ரோம் நாட்டில் ஆக்டேவியஸ் ஆண்டனியை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்தி விட்டாராம். ஆக்டேவியஸ்? ஆக்டேவியஸ் அவனால் என்ன முடியும்? என்னை அசைக்க முடியாது. அப்படி நம்பி ஏமாந்து விடக்கூடாது. ஏமாற மாட்டேன். பேரடை கிளியோபட்ரா என் உள்ளத்தில் கொலுவிற்றிருக்கும் பொழுது ஒரு முனையில் எதிரிகளை பந்தாடும் வீரம் எனக்கு தானாகவே. என் வாழ் முனைக்கு உன் விழிமுனையில் கூரேற்றிக்கொள். படைபல வென்றிடவும் தடைபல கணக்கும் உன் இடையசைவு ஒன்று போதாதா எனக்கு புதிய வேகம். புள்ளிமானே, துள்ளும் மத வேட்கை கணையால் நீ அள்ளி அள்ளி கொடுத்த போகக் களத்து இன்பம் போர்க்களத்தில் ஜெயகுடி நாட்டவும் ஜெயபேரிகையை முழங்கவும் எனக்கு துணை நிற்கும். ஆக்டேவியஸ் ஒருவன் அல்ல, அவனை போல் 1000 பேர் ஆட்பெரும் படையுடன் வரட்டும். சேனை தடையாக்கி செங்குருதி நீர்தேக்கி அணி மிதித்த அருஞ்சேற்றில் அவர்களும் தலைகளை எல்லாம் நட்டு காட்டுகிறேன். கிளியோபாட்ரா, இந்த போரில் நான் வெற்றி பெறாவிட்டால் நான் சீசரன் நண்பன் அல்ல, ரோமாபுரியின் பிரஜை அல்ல. என் கையில் இருப்பது வாள் அல்ல, என் உடலில் ஓடுவது சூடுதனியாத ரத்தம் அல்ல. எகிப்து நாட்டு அழகு தேவதை என் இதய ராணி கிளியோபட்ராவுடன் மஞ்சத்தில் கொஞ்சி கிடக்கிறான். மயக்கத்தில் இருப்பவனை போரில் மடக்கி விடலாம் என திட்டம் தீட்டி செயல்படும் தீவர்களுக்கு இப்போதே அளிக்கிறேன் தீர்ப்பு. அவர்களை தீர்த்து கட்டும் தீர்ப்பு. இனி நான் இருக்கும் திசை நோக்கி அவர்கள் திரும்பி பார்க்காத தீர்ப்பு. தீர்ப்பு தீர்ப்பு. அப்பா அப்பா வேஷத்தை போட்டு ஓடாதரா, அசிங்கம், ஓடாத. அமைதி அமைதி. ஸ்கிரீன் போடியா, ஸ்கிரீன் போடு சீக்கிரம். யார் ஸ்கிரீன் போடு, கல்லடிக்கு முன்னாடி சீக்கிரம். ராஜா வேஷம் போட்டு நடு ரோட்ல ஓடாதரா, அசிங்கம். அடே தம்பி திலீப், நில்றா நில்றா, ஓடாதரா. அடே
முடியலடா. ஏய்! அட பாவி, என்ன செவரேறி கூச்சிக்கிட்டு இருக்கா? ஏலே! எங்க போயிட்டா? ஏலே! போலீஸ்காரங்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? வேற யாரா இருந்தாலும் படவா புடிச்சிருவேன். என் புள்ளையாச்சேன்னு பாக்குறேன். வீட்டுக்கு வந்தான் ஆகணும். வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். அம்மா. இதோ. ஐயோ வேண்டாம். யாரது? நான் தான். ட்ரெஸ்ஸோட தானே இருக்கீங்க? என்ன கிளியோபேட்ராவோட நிஜமான அந்தப்புறத்துக்கே வந்தாச்சா? ஏங்க, நாடகத்துல நல்ல சீனை கெடுத்துட்டு ஓடி வந்துட்டீங்களே. ஆண்டனி கேரக்டரை சுத்த அந்த மணி கேரக்டர் ஆக்கிட்டீங்களே. கண்ணே கிளியோபாட்ரா, எகிப்து நாட்டு பேரழகியே, நீ தட்டி விட்டாலும் பேரழகிதான். இன்பமே, அன்பு கிளியே, இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆண்டனி கிளியோபாட்ரா மடியில சாகணும். இப்ப நான் உன் மடியில விழுந்து சாகலான்னு இருக்கேன். ஏங்க இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, ரோமாபுரி மேல எதிரிங்க படம் எடுத்த மாதிரி எங்க அப்பா நாடகத்துல என் மேல படம் எடுத்துட்டாரு. என்ன சேசு, ஓடோ ஓட்டம், நாய் கடிக்காத குறை. உங்க அப்பா ஏன் உங்களை துரத்தணும்? இந்த பாரு, தெரியாத மாதிரி கேட்காத. நான் வாதியார் வேலையை விட்டுட்டு போலீஸ் தொழில சேரணுமா? போலீஸ் வேலை நல்ல வேலை தானே? போலீஸ் வேலை நல்ல வேலை? அது எங்களுக்கு தெரியாது. போலீஸ் வேலை நல்ல வேலையா? நான் போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். போயே ஆகணும் போலீஸ் வேலைக்கு. இந்த பாரியா, இப்ப உடனடியா செய்ய வேண்டியது திலீபனை ஸ்கூலை விட்டு அனுப்பணும். அவ்வளவுதானே? இதை விட பர்சனலா எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அனுப்பிச்சிடுறேன். உண்மையாவா? நீட்டுங்க, அடிச்சு சொல்றேன். சத்தியமா அனுப்பிச்சிடுறேன். என்ன ஏன் சார் தூக்கணும்? நான் யாரை மர்டர் பண்ண? எனக்கு ஏன் இந்த தண்டனை? பெத்தவங்களை கேட்காம பண்ற காதல் எப்போதுமே டேஞ்சர்னு நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்களே அனார்கலி சலீம், அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட் ஆயிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உருப்பிடுவானுவா? என்னதான் சார் முடிவு? முடிவு வார்த்தையில இல்ல திலீபன், எழுத்திலே இருக்கு. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சார், சார், எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. ஆசைப்பட்டதை சீக்கிரமா கேட்டுடு, அப்புறம் நாள் இல்ல நமக்கு. இந்த புளு பிலிம் பேசிக்கிறாங்களே, அப்படின்னா என்னங்க? என்னது இதெல்லாம் உனக்கு எதுக்கு? அட சொல்லுங்க. ஐயையையையையைய, நீல கலர்ல எடுக்கிற படண்டி. சீ, இவ்வளவுதானா? வேற எவ்வளவு? அதையே மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறாங்க. அது வீட்டுல பார்க்க முடியாதவனுங்க வெளியில பாக்குறானுங்க, வேலை ஏத்தவனுங்க. சரி சரி, இந்தாங்க குடிங்க. என்ன அது புளூ பில்ப பத்தி எல்லாம் கேட்டுட்டு கையில குடுக்கற, வாயில குடு. ஆசை சார், ஆசைய. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னடி ரிட்டையர்டு? வேலையில தான் ரிட்டையர்டு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிட்டையர்டு? நீ பாரதிதாசன் எழுதின முதியோர் காதல் படிச்சிருக்கிறியா? எல்லாம் படிச்சிருக்கேன். செய்கையில காணமே. சரி சரி, ஆனுங்க. மெதுவா. யார் முதியோர் காதலுக்கு இடைஞ்சல்? ஐயையோ, வையி வையி வச்சிட்டு போ. ஆனுங்க. மொத்தமா வச்சிட்டியே, மூச்சு தடதுடி. திலீப்பு வாயா. திலீபனா? என்னங்க இந்த இருட்டுல வந்திருக்க? தனியா வந்த? எதையாவது பார்த்து பயந்துட்டியா? சின்ன பப்பா அவன். ஏண்டி, அதுதான் இருட்டாச்சே, அதுலதான் ஒண்ணும் தெரியாது. அப்புறம் எதை பாப்பா, எப்படி பயப்படுவான்? நீயே கெடுத்துருவ போட்டுக்குவோம் மகனை. ஓ மகன், ஓ மகன், நம்ம மகன் சொல்லுங்க. நம்புறேன்டி. ஆனா என் வீரத்துக்கும் உன் தீரத்துக்கும் இப்படி ஒரு கோழ பிள்ளையா? அங்கதான் சந்தேகப்படுறேன். அப்பா, ரொம்பதான் என்ன கிண்டல் பண்றீங்க. மனுஷனோட வேதனை புரியாம பேசுறீங்களே. என்னடி கண்டு வேதனை? இன்னைக்கு என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸா? போச்சா போச்சா பொண்ணு தாயி. பாத்தியார் வேலை போச்சுன்னா பிள்ளையாருக்கு 100 தேங்காய் உடைக்கிறதா நான் வேண்டி இருக்கேன். யார கேட்டு வேண்டீங்க? தேங்காய் விக்கிற விலையில 100 தேங்காய் உடைக்கிறேன்ட்டு சாஸ்திரத்துக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அதையும் நீங்களே பொறுக்கிட்டு வந்துருங்க. அம்மா, வேலை போச்சுங்கிற உங்க ரெண்டு பேருக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ஆமாடா, பெரிய கலெக்டர் வேலை. வரப்பட்டு பா. தலையை முளையிட்டு போலீஸ் வேலையில போய் சேரு போ. எவா எவா எவா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு அந்த போலீஸ் வேலை வேண்டாம்ப்பா. உனக்கு போய் திலீபேன்னு பேர் வச்சனே. என் பேரை வேணா மாத்துங்க, எனக்கு அந்த உத்தியோகம் மாத்திரம் வேண்டாம். ஏம்மா சொல்லுமா, சொல்லு. என்னங்க பாவங்க புள்ள, அவனுக்கு இந்த லத்தி சார்ஜ், கண்ணீர் புகை, துப்பாக்கி சுடுனா ஒரே பயம். அவனை ஏங்க விட்டுடுங்களேன். எல்லாம் ஒரு தாயா?
மகன் முதுகிலே காயம்பட்டான் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு பால் கொடுத்த தனத்தையே அறுத்து எரிந்து விடுவேன் என்று போர்க்களத்துக்கு புறப்பட்டு போனாளே அந்த புறநானூற்று தாய், அந்த பரம்பரையில் வந்தவளா நீ? நீ எல்லாம் ஒரு மாதாவா? இல்லை, சோதா. இந்த சோதா கூட்டத்தில் நான் வாழ விரும்பவில்லை. எங்க போறீங்க? சாக போகிறேன். ஐயோ, யாரும் என்னை தடுக்க முடியாது. முடியாது. காப்பாத்துப்பா, என் மங்களத்தை காப்பாத்துப்பா. அப்பா அப்பா என்ன பண்ண போறீங்க? தூக்கில் தொங்க போகிறேன். வேண்டாப்பா. முடியாது, தொங்குவேன். அப்பா நான் போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்துடுறப்பா. உன்னை நம்ப மாட்டேன். ஐயோ நான் சத்தியமா சொல்ற காலை தொட்டு கூப்பிடுறேன், அதை கொடுங்க இங்க. சத்தியமாவா? ஆமா. ஏய், சத்தியம் தவறக்கூடாது. அப்பா, என் மங்களத்தை காப்பாத்திட்டு நீ மகராசனா இருக்கணும். பேது மகாராஜன்லாம் ஆ. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஐஜி ஆவேன்னு ஆசீர்வாதம் பண்ணேன். சரி, அப்படியே ஆகட்டும். நீங்க போங்க, நீங்க போங்க. தம்பி கேக்கும். வயசான காலத்துல கோவம் எல்லாம் படாதீங்க, போங்க. போலீஸ்